வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மரியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மாதிரி தாங்க போகும். என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மரியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கன்னியாஸ்திரியா மாறி இருக்காங்க. ஆனா கன்னியாஸ்திரியா இருக்கிறதுல இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை போல. ஏன்னா இவங்க மைண்டு டபுளா இருக்கு. நம்ம சாதாரண ஒரு பொண்ணா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறது தப்பு, அது ஜீசஸ்க்கு பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் ஓம்ல இருந்து சொந்தக்கார பொண்ணு வீட்டுல தங்குறதுக்காக வராங்க. அப்படி தங்க வந்த இடத்துல இவங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, கடைசியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நன்னு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தங்களை காட்டுறாங்க. மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவங்களோட முகம் நமக்கு தெரியல. அவங்களுக்கு பின்னாடி கருப்பு ட்ரெஸ் போட்ட மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இருக்காங்க. இந்த நன்னு பிரெக்னெண்டா இருக்காங்க போல. இப்ப சிலுவையை வச்சு இவங்க வயிற்றுலயே குத்துறாங்க. வயிற்றுல இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் இவங்களுமே தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த சாத்தான்ஸ் இதை பாக்குற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே சூசகமா சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீனை தான் சொல்லிட்டு இருக்காங்க போல. இங்கதான் மரியா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேர் தான் மரியாவா இருக்கும். இவங்க சிட்டிக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இங்கதான் இவங்களோட சொந்தக்கார பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரை நம்ம பிரியான்னு வச்சுப்போம். இப்ப பிரியாவும் வாங்க காண்ற மாதிரிலாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பிரியா சிட்டில வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அதே மாதிரி இவங்க கன்னியாஸ்திரியா மாறி இருக்காங்க. நீங்க கன்னியாஸ்திரியா மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் பிரியா சொல்றா. ஆக்சுவலா பிரியா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாஸ்திரியா மாறி இருக்காங்க போல. சின்ன வயசுல இந்த அக்கா கூட சேர்ந்து நிறைய விளையாடி இருப்பாங்க பிரியா. அது எல்லாத்தையும் இந்த இடத்துல இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை என்னமோ வெளியாள் கிட்ட கேட்கிற மாதிரி என்கிட்ட யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அக்கா, நான் உங்களோட தங்கச்சி, நீங்க நியாயமா இங்கதான்க்கா வரணும். நான் அத்தை கிட்ட அதனால தான் கண்டிப்பா அக்கா இங்க வரணும்னு சொன்னன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, நீ ரூம்மேட்டு கூட எல்லாம் தங்கியிருக்கல, அதான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, எங்களுக்கு மேல ரூம் இருக்கு, நாங்க மேல கூட இருந்துப்போம், நீங்க கீழே கம்ஃபர்டபுளா இருங்க, எதுனாலும் உடனே என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி மரியா ஏத்துக்கிறாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாம கால் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நம்பர் இல்லல, கால் பண்ணலக்கா, நம்பர் தாங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. இல்ல இப்பெல்லாம் நான் போனே யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. போனே யூஸ் பண்றது இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இந்த மரியா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சிலுவையெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல மரியா இருக்காங்கல்ல, ரொம்ப ஜாலியான கேரக்டரா இருப்பாங்க போல. அதாவது பிரியா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு 6 வயசு 7 வயசு பெரியவங்களா இவங்க இருப்பாங்க. அப்ப ஜாலியான கேரக்டரா இருந்திருப்பாங்க போல. இப்ப என்னக்கா இப்படி மாறிட்டீங்க, எப்படி திடீர்னு மாறினீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு இந்த மரியா சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. மரியா விருப்பப்பட்டு இப்படி மாறினாங்களா இல்ல ஃபேமிலில இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. அதுக்கு மட்டும் சரியா இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப ஈவினிங் டைம் ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை பத்தி எல்லாம் இவங்க அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற மரியாவோட முகம் லைட்டா மாறிடுது. ஏன்னா ரூம்மேட்ஸ்னா பொண்ணுங்க மட்டும் இருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. பசங்களை பார்த்தோன்னா முகம் மாறிடுது. அந்த பசங்களும் அக்கா அக்கான்ற மாதிரி சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஸ்பெஷல் அக்கேஷன்ல மட்டும் தான் நான் சாப்பிடணும், நார்மல் நாள்ல நாங்க சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பாடுல கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, நிறைய விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி பிரச்சனை இல்ல, எல்லாருமே வெஜ் சாப்பிடலான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. எனக்காக நீங்க மாத்திக்க வேணாம், நீங்க விருப்பப்படுறத நீங்க சாப்பிடுங்க, எனக்கு சாதாரண சாப்பாடு ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, எங்களுக்கும் வெஜ்னா ஓகே, இன்னைக்கு வெஜ்ஜே எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி மரியா ஏத்துக்கிறாங்க. இப்ப சாப்பாடுலாம் இந்த இடத்துக்கு வந்துருது. சாப்பிடலாம்னு இவங்க நினைக்கும் போது மரியா பிரேயர் பண்றாங்க. சரி அவங்க பிரேயர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிடலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இப்படிதான் சாப்பிடணுமான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி மரியா சொல்றாங்க. ஆக்சுவலா மரியா ஆளே மாறிட்டாங்கல்ல, இதை பாக்குறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க ஏதோ கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இந்த பிரியாக்கு தோணுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீங்க அந்த இடத்துல இருந்து எப்பெல்லாம் வரலான்ற மாதிரி கேக்குறாங்க. இயர்லி ஒரு 4 நாள் 5 நாள் வேணா வெளியே போய்க்கலாம், நான் கடைசி 5 வருஷமா வெளியே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. 5 வருஷமா வெளியே வராம எப்படி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. இதை விடுங்க, இவங்க போன் கூட யூஸ் பண்ணலையா, போன் யூஸ் பண்ணாம எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி பிரியா வேற சொல்றாங்க. எப்படிக்கா இந்த காலத்துல போய் போன் யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்ற மாதிரி மத்த பசங்களும் ஆச்சரியமா இவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அது அப்படியே பழகிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. நீங்க இந்த Dress தான் போடணுமா, வேற Dress எல்லாம் போடக்கூடாதான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் இந்த Dress மட்டும் தான் போடணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்படிதான் நீங்க இப்படிலாம் இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி பசங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க தட்டை கழுவுறதுக்காக வராங்க. அக்கா என்கிட்ட கொடுங்க, நான் கழுவுறேன்னு பிரியா சொல்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவங்களே தட்டை கழுவுறாங்க. நீ ரூம்மேட்னு சொன்னா பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன், பசங்களாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அக்கா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சாரி சொல்றாங்க. அக்கா இதுல ஒருத்தன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. இது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இந்து பையனா இருப்பான், பேரு விஷால் அப்படின்றது. அந்த விஷாலும் நானும் லிவின்ல இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. லிவினா அப்படின்னா என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அக்கா நாங்க 2 பேருமே கொஞ்சம் ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கோம், இத பத்திலாம் அம்மாக்கு தெரிஞ்சா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க, என் அம்மாவை பார்த்தா கூட இத பத்திலாம் நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சேச்சே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மரியா சொல்றாங்க. கடைசி சில வருஷங்கள்ல தானே டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஆனா அந்த டெக்னாலஜி வளர்ந்த சமயம்லாம் இவங்க அந்த இடத்துல இருந்ததுனால பெருசா எதுவும் தெரியாம இருக்காங்க. இப்ப நைட்டு படுக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் இவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த பிரியா இருக்காங்கல்ல, அக்கா எதுனால என்ன கூப்பிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்றோமேன்னு நினைக்காதீங்க, எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து உங்களுக்கு வேண்டியதை பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க இருக்க போறதுனால நாளைக்கு நான் வேலைக்கு லீவ் தான் எடுத்திருக்கேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கன்ற மாதிரி இவங்களுமே படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது இந்த மரியாக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியல. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறந்து வெளியே வராங்க. மாடியில இருந்து தான் அந்த சவுண்ட் கேக்குதுன்னு தெரிய வருது. இப்ப மாடி கிட்ட வந்துட்டு இருக்கும் போது என்ன சவுண்ட்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது 2 பேர் ஒன்னா இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. பிரியா தான் பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சவுண்டை கேட்டே இவங்க பயந்துடுறாங்க. திரும்பி வேகமா இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இந்த சவுண்டை போய் காதுல கேட்டுட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இது கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் பாவம் போல. என்ன மன்னிச்சிரு கடவுளே, என்ன மன்னிச்சிரு கடவுளே அப்படின்ற மாதிரி இவங்களுமே முட்டி போட்ட மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப விடிய காலையிலேயே யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. யார் வந்திருக்கானா, விஷால் தான் வந்திருக்காரு. அவ எப்பவுமே காலையில காஃபியை நான் தான் போடணும்னு சொல்லுவா. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, நான் காஃபி போடுறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து போடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல எனக்கு நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒன்னும் இல்ல சிஸ்டர், எப்படியும் போட போறேன், உங்களுக்கும் போட்டு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அவர் தரதுக்காக வரும்போது கூட வேணான்ற மாதிரி மறுத்துட்டு இருக்காங்க. அட புடிங்க அப்படின்ற மாதிரி அவர் தராரு. அவர் கையில கைப்படாம வாங்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கவனமா பிடிக்கிறாங்க. சோ கை கூட படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, அவங்களுக்கு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப காலையிலேயே இவங்க பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பசங்களா கிளம்பிட்டு இருக்காங்க. வரோம் சிஸ்டர்னு சொல்லி தான் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள் அக்கா கூட இருக்கலாம்ன்றதுக்காக இவங்க வேலைக்கு லீவ் போட்டிருப்பாங்க. இப்ப அக்கா கூட சேர்ந்த மாதிரி இவங்க பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த அக்கா மரியா இருக்காங்கல்ல, பக்கத்துல சர்ச் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குக்கா, நான் வேணா கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நீ இடத்த மட்டும் சொல்லு, நானே போய்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேக்கா, இந்த வழியா போனா வரோன்ற மாதிரி இவங்களுமே அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப மரியாவும் அந்த சர்ச்சை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வரும்போது முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. ஹலோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. திடீர்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பிடுறாரு. எதுக்காக கூப்பிட்டான், எதுக்காக கிளம்புனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா கூட ஃப்ரீயா பேசலான்றதுக்காக தான் பிரியா இன்னைக்கு வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கும்போது எப்ப பாரு பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்படிக்கா உங்களால இப்படி இருக்க முடியுது, எப்ப பாரு பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி போனை யூஸ் பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா நன்னா இருக்கிற எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பழகிருச்சு எனக்கு தெரியுது, ஆனா இதெல்லாம் புடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த தங்கச்சி கேக்குறா. அதுக்கு இவங்களால சரியா பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இதெல்லாம் பிடிக்கல போல, வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால தான் தங்கச்சி கேள்வி கேட்கும் போது இவங்களால சரியா பதில் சொல்ல முடியல. உங்களை பழைய மாதிரி பாக்கணும் போல எனக்கு தோணுதுக்கா, என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை தரேன், அதை போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும்ன்ற மாதிரி மரியா சொல்றாங்க. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் இங்க இருக்கிற வரைக்கும் போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேகமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தராங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இப்பதான்க்கா நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்க, நீங்களே பாருங்கன்ற மாதிரி கண்ணாடியில முகத்தெல்லாம் காட்டுறாங்க. இவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி என்ன பார்த்து நானே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரியாவும் அக்கெல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு நம்ம பண்றது தப்பான்ற மாதிரி தோணுது. அதனால இவங்க கடவுளை பார்த்த மாதிரி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போல. வந்த எல்லாருமே இவங்களை இந்த ட்ரெஸ்ல பாக்குறாங்கல்ல, அக்கா என்னக்கா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்றாங்க. தங்குறதுக்காக வந்திருக்க
மரியா இருக்காங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும், அதுக்குள்ள அக்காவை வெளியே கூட்டு போனா என்னன்ற மாதிரி அந்த விஷால் சொல்றாரு. ஆமா ஆமான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீங்க பீச் எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அக்காவை பீச்சுக்கே கூட்டு போலாம், இப்பவா படுக்க போலான்ற மாதிரி விஷால பிரியாவை கூப்பிடுறாரு. டே கொஞ்சமாவது அவளுக்கு ரெஸ்ட் குடுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலா எதை வச்சு கலாய்க்கிறாங்கன்றது அக்காக்கும் புரிய வாய்ப்பு இருக்குல்ல, அக்கா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு போறாங்க. இப்ப இவங்க வீட்டுல தனியா இருக்கும் போது அழகா இருக்கேன்ற மாதிரி கண்ணாடியை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது சவுண்ட் கேக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க சவுண்ட் தான் கேக்குது. போன வாட்டி பயந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, ஆனா இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல போய் கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. அதனால சவத்தி கிட்ட காதை வச்சு இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருது போல இவங்களுமே திரும்பி ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சுய இன்பம் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரைவேட் பார்ட்ல கையெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்றாங்களா என்னன்றது சரியா தெரியல, பண்ணிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் தப்புன்னு தோணுது போல. அதனால சட்டுன்னு இவங்களுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில எப்பவுமே போல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரியா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப சர்ச்சுக்கு வந்தவங்க தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன இந்த மாதிரி யோசிக்கலாம் வைக்காதீங்க ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணது தப்புன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது பண்ணணும் விரும்புறாங்க. ஒரு குழப்பத்துல இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப வெளியே வரும்போது அன்னைக்கு நின்னுட்டு இருந்த நபர் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காரு. அவர் கையில பேம்ப்ளெட்லாம் வச்சிருக்காரு. இவங்கள பார்த்தோன்னே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் எதுக்காக நம்மள பாக்குறான், பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு கிளம்புறான் அப்படின்ற மாதிரி இவங்க புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பீச்சுக்கு போற மாதிரி பிளான் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, திடீர்னு மரியா வரலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்க வரணும்ன்ற மாதிரி பிரியா சொல்றா. இப்ப எல்லாருமே ரெடி ஆவறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரவான்னு பிரியா கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இதையே போட்டுக்கிறேன், நீங்களா ரெடி ஆயிட்டு வாங்கன்ற மாதிரி மரியா சொல்றாங்க. சரி ஓகேக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு போறாங்க. இப்ப கிளம்பி இவங்க 4 பேருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. அவங்களையும் சேர்த்து 5 பேருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பீச்சை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தண்ணி கால்ல படுறதெல்லாம் இவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விஷாலும் பிரியாவும் தள்ளி உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கன்னியாஸ்திரியா இருக்கிறது பிடிக்கல போல, வேண்டாம் வெறுப்பா தான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, சில சமயங்கள்ல அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இருக்காது, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்கல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீயே யோசிச்சு பாரு, செக்ஷுவலா வந்து பெண்கள் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுல அவங்களுக்கு தான் விருப்பம் ஜாஸ்தி, அது எதுவுமே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஒன்னெல்லாம் கன்னியாஸ்திரியா யோசிச்சே பார்க்க முடியல, ஏன்னா ஒரு நாள் நைட்டுக்கே 3 வாட்டி பண்ண சொல்ற, யோசிச்சு பாருன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இவங்களும் அதை கேட்டு சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்ப எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பலான்னு வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு குதிரை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க திரும்பி பார்க்கும்போது வெள்ளை கலர்ல ஒரு குதிரை இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்க மிரண்டு போயிடுறாங்க. அதாவது கடவுள் வார்னிங் தராரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த மரியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க விஷால் இருக்காருல, பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பையனை திட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை இங்க இருந்து கூட்டு போறாரு. இவங்க 4 பேருமே சரக்கு அடிப்பாங்க போல, மரியா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. அக்கா நீங்களும் மேல வாங்கன்னு பிரியா கூப்பிடுறாங்க. இல்ல இல்லன்னு இவங்க மறுக்கிறாங்க. ப்ளீஸ்கா இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவீங்கல்ல, வாங்கன்ற மாதிரி இவங்க மேல கூப்பிடுறாங்க. இப்ப அவங்களும் சரின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. 4 பேருமே செம்ம போதையில இருக்காங்க. கொஞ்சம் கொளற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மரியா இருக்காங்கல்ல, எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன்ற மாதிரி கீழே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா விஷால் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தண்ணி எடுக்கிறதுக்காக தான்க்கா வந்திருக்கன்ற மாதிரி தண்ணியை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க பதிலுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. என்ன அமைதியா இருக்காங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து அப்ரோச் பண்றாரு. அவங்க கன்னத்துல கை வச்சும் அமைதியா இருக்காங்க. அப்படியே இவரும் நெருங்கி கிஸ் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் கிஸ்ஸும் பண்ணிடுறாரு. அதை தாண்டி ஃபர்தரா இவங்க ப்ரொசீட் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா போல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு விஷால விலகிடுறாரு. தண்ணி எடுக்க இவ்வளவு நேரமான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்பதான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவருமே மேல கிளம்பி போயிடுறாரு. என்னக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டானா, சரி நீங்க படுங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமா விஷால் பண்ணதை இவங்க திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க. மாஸ்டர் பேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா கிளம்பிட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு பிரியா கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் இன்னைக்கே கிளம்பணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன் சொல்லிட்டு போங்கன்னு பிரியா சொல்றாங்க. இல்ல இல்ல நான் அவசரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களோட வீடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம்ன்றது நமக்கு தெரிய வருது. அம்மாவும் என்ன சாப்பிட்டியா, சாப்பாடை ரெடி பண்ணவான்னு கேக்குறாங்க. இல்லம்மா நான் சாப்பிட்டு தான் வந்தேன்ற மாதிரி இவங்களுமே படுத்துடுறாங்க. இவங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப காலையில சமயம் அம்மா கிட்ட பேசுறாங்க.
அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு திரும்பி போக தோண மாட்டேங்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அம்மா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. என் பொண்ணு கன்னியாஸ்திரியா மாறி இருக்கா, அவ கடவுளுக்கு தொண்டு பண்றான்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இங்கதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா குடும்ப கஷ்டத்தினால பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதனால கடவுளுக்கு நீ தொண்டு செய்யி, கடவுளுக்கு தொண்டு செய்யின்ற மாதிரி வேற மாதிரி மாத்தி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் என் வயசுல சந்தோஷமா குழந்தைலாம் பெத்துக்கிட்டல, எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இருக்காதா, அப்புறம் என்னன்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்படுறாங்க. என்னடி இப்படிலாம் பேசுற, நீ முதல்ல அந்த இடத்துக்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நானே போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனோட கை என் மேல பற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்டா சொல்லல, ஒருத்தனோட கை பற்றுச்சுன்னு மட்டும் சொல்றாங்க. இதை கேட்கிற அம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஒன்ன போய் பொண்ணா பெத்தம் பாரு, ஒன்ன போய் பொண்ணா பெத்தம் பாருன்ற மாதிரி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, நீ எங்கனாலும் போ, ஆனா இந்த வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்ற மாதிரி துரத்திலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஏழ்மையான குடும்பத்துல விருப்பமே இல்லாம கூட சிலர் கன்னியாஸ்திரியா மாறுறாங்கன்றத நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி கிளம்பி பிரியாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னக்கா திடீர்னு வந்துட்டீங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இங்க தங்கிக்குவான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்குக்கா நீங்க கேட்கலாம், சரிங்க, நீங்க எவ்வளவு நாள்னாலும் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இவங்க ரூம்ல ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட் ஆகி அந்த சிலுவை கீழே விழுந்துருது. அதே மாதிரி இவங்க ரோட்ல கருப்பு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு சாத்தான் நின்னுட்டு இருக்கு. அந்த சாத்தான் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. இவங்க படுத்துட்டு இருக்கும் போது அந்த சாத்தான் எதிர நின்னுட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அந்த சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. சட்டுன்னு இவங்களுமே கனவுல இருந்து முழிக்கிறாங்க. எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். இந்த படத்துல சிம்பாலிக்கா நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு சரியா புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க ரூம்ல மீன் இருக்கும், அந்த மீனெல்லாம் கொஞ்சம் கொடுமை பத்திட்டு இருக்காங்க. இப்ப நீ அனுபவிக்கிற வழியை தான் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மீனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பிரியா வராங்கன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு உள்ள போட்டுறாங்க. எனக்கா மீனை பார்த்துட்டு இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி பிரியா சாதாரணமா கேக்குறாங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுக்கா, நீங்க சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுமே கிளம்பி மேல வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இவங்க பிரேயர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்கல்ல, ஆனா இவங்க பிரேயர் பண்ணாம சட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பிரேயர் பண்ணுவீங்கல்ல, பண்ணலன்றதுக்காக யோசிச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மரியாவும் வேகமா சாப்பிடுறாங்க. மரியாவே உன்னோட ட்ரெஸ்ஸஸ் தர முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. இவங்க ட்ரெஸ் தரும் போது ஒரு போனையும் தராங்க. எதுக்கு போன் வேணான்ற மாதிரி மரியா சொல்றாங்க. போன் இல்லாம எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது, நீங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா கான்டாக்ட் பண்றதுக்கு தேவைப்படும்ல, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க போன் தான் வச்சுக்கோங்கன்ற மாதிரி பிரியாவும் போன் எல்லாம் தந்துட்டு கிளம்புறாங்க. இப்ப மரியா தனியா இருக்கும் போது இந்த டிஷர்ட் நமக்கு நல்லா இருக்கான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா விஷால் தான் வந்திருக்காரு. நான் நீங்க பண்ணதுனால தான் நீங்க கோச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன், அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் நெருங்கி வந்து கட்டி பிடிக்கிறாரு. இவங்களும் அமைதியா அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்கார்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, வயசு வித்தியாசத்தை பார்க்காதீங்க, நம்ம 2 பேர் சேரலாம், பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், நம்ம எங்கேயாவது போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன், அன்னைக்கு கிஸ் பண்ணும்போது அமைதியா இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆமா, கிஸ் பண்ணும்போது நான் அமைதியா தான் இருந்தேன், எனக்கு இப்ப கூட நீ கிஸ் பண்றதுலயோ கட்டி பிடிக்கிறதுலயோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா இந்த காதல் கல்யாணத்துலலாம் எனக்கு விருப்பம் இல்ல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா கால் பாய் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, உங்களோட அந்த தேவைக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படி நடக்காதுன்னா நீ இங்க இருந்து கிளம்பு, இங்க இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. போறன்ற மாதிரி இவருமே கோபமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் காலையில அவங்க பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. எப்பவுமே வரங்கான்ற மாதிரி சொல்லிட்டு போவார்ல, ஆனா இப்ப பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுல இவங்க மட்டும் தனியா இருக்கும் போது அந்த சிலுவையை பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. நான் விருப்பப்பட்டு உன்னை வேண்டிட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. வீட்டுல தனியாவே இருக்காங்கல்ல, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப போரா இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கண்ணை மூடும் போது திடீர்னு ஒரு ஒளி மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒளி அப்படியே பூரா மாதிரி மாறி இங்க இருந்து பறந்து போயிருது. இவங்க கனவுல ஒரு சிம்பிள் வந்திருக்கும், அதே மாதிரி ஒரு சிம்பிள் இவங்க டி-ஷர்ட்லயும் வந்த மாதிரி இருக்கு. டி-ஷர்ட்ல இருந்த சிம்பிளா இல்ல வந்த சிம்பிளான்னு தெரியல, அதெல்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க கனவுல வந்து ஒரு பேய் வந்து இவங்களுக்கு ஆப்பிள் தருது, அதாவது சாத்தான் இவங்களுக்கு ஆப்பிள் தருது. அந்த ஆப்பிளை இவங்களுமே சாப்பிடுறாங்க. நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சர்ச்சுக்கு இவங்க வந்திருக்காங்க. சர்ச்சு வாசல்ல ஒருத்தர் நின்னு பேம்ப்ளேட்லாம் தருவார்ல, இப்ப சட்டுன்னு அவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அவர்கிட்ட பேம்ப்ளேட்டை தான்ற மாதிரி கேக்குறாங்க.
அவருமே தராரு. அதுல பார்த்தா சாத்தான வழிபடுங்கள் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அதுல ஒரு அட்ரஸும் இருக்கு. அந்த அட்ரஸுக்கு போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அட்ரஸ்ல இருக்க நபரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அங்க டேனியல்னு ஒரு நபர் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சாத்தனை வழிபடுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சர்ச்சுக்கு வராங்க பாத்தீங்களா, அவங்கள மாத்துறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இதனால தான் ஒருத்தர் அங்க பேம்ப்ளெட் எல்லாம் தருவாரு. இவங்க நன்னி கெட்டப்ல வந்ததுனால இவங்களுக்கு தர வேணான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு புரிய வருது. இவருமே சாத்தனை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது ஜீசஸ் கூட நிறைய கட்டுப்பாடு எல்லாம் போட்டிருப்பாரு. இப்படிதான் ஒருத்தன் வாழணும், அப்படிதான் ஒருத்தன் வாழணும்ட்டு. ஆனா சாத்தான் கிட்ட எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. உண்மை என்ன தெரியுமா, சாத்தான் தான் உண்மையான கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஜீசஸை வழிபட்டாங்க பாத்தீங்களா, அப்ப இவங்களோட ஃப்ரீடம் எல்லாம் பறிச்ச மாதிரியே உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இவர் சொல்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் விருப்பப்பட்ட மாதிரி இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தாராளமா இருக்கலாம், அதுதான் சாத்தான் சொல்றது. அதனால தான் சாத்தானை பத்தி நான் எல்லார்கிட்டயும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வரைக்கும் எங்க டீம்ல ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நீங்க வந்ததுல சந்தோஷம். நீங்க சில புக்கெல்லாம் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வரேன், எனக்கு அந்த புக்கெல்லாம் கூட தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட டீம்ல இருக்க ஆளுங்கலாம் அடிக்கடி கேதர் ஆவாங்க போல. அந்த சாத்தானுக்கு சில பூஜை மாதிரிலாம் பண்ணுவாங்க போல. அதை பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேங்ல இருக்க ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் எல்லார்கிட்டயும் ஈரனை அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்ப கேங்ல இருக்க ஒரு நபர் இருக்காருல, காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் பேம்ப்ளெட் தரவரா இருப்பாரு. பேம்ப்ளெட் தந்துட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் நம்ம பயந்து நிறுத்தக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேம்ப்ளெட்டை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரையும் சாத்தனை நோக்கி திருப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் சேர்ந்து ரிச்சுவல் பண்ணுவோன்ற மாதிரி இந்த டேனியல் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மரியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்பதான் மரியா தான் ஒரு நன்னுன்றத சொல்றாங்க. இதை கேட்கிறவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. எங்க பெருசா ஜீசஸை வழிபடாம நம்பாம இருக்கிறவங்க தான் எங்களை நோக்கி வருவாங்க. ஆனா ஒரு நன்னா இருந்தவங்களே வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாகுதுங்க. சாத்தனை நோக்கி நிச்சயமா நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்கன்ற தைரியம் எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் செய்யாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, என் கனவுல அடிக்கடி சாத்தான் வருது, அதே மாதிரி சில சிம்பிள்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி சிம்பிள் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க ஓரளவுக்கு அந்த சிம்பிளை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த சிம்பிளோட பேரை சொல்லிட்டாரு. இருங்கன்ற மாதிரி வேகமா உள்ள வந்து ஒரு புக்கை எடுத்துட்டு வராரு. இந்த புக்ல அந்த மாதிரி நிறைய சிம்பிள் இருக்கும், வேற என்னென்ன சிம்பிள்லாம் உங்க கனவுல வந்தது அப்படின்றத சொல்லுங்க, இந்த புக்கை படிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே பிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கக்கா போயிட்டு வரீங்க, இப்பெல்லாம் ரொம்ப லேட்டா வரீங்களே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வெளியே தான் போயிட்டு வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது சரி, கையில என்ன புக்குன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. இல்ல இல்ல, படிக்கிறதுக்காக ஒரு புக்கு வாங்கினன்ற மாதிரி புக்கோட டைட்டில மறைச்சிடுறாங்க. யாரும் இல்லாத போது அந்த புக்கை திரும்ப திரும்ப இவங்க படிக்கிறாங்க. அந்த புக்ல நிறைய சிம்பாலிசம்லாம் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இவங்களோட கனவுல வந்திருக்கும். அப்ப நம்ம கனவுல எதனால அதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மரியா அடிக்கடி பிரேயர்லாம் பண்ணுவாங்கல்ல, இப்பெல்லாம் சுத்தமா பிரேயரே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பிரியாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பசங்க 2 பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. விஷால் இருக்கார்ல, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்களை கிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. இது எப்படா நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவங்க வந்ததுல இருந்தே அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன், சிஸ்டர்ன்றதுனால அக்கான்ற பார்வையில தான் பார்த்தேன், ஆனா நீ என்னடானா கிஸ்லாம் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க 2 பேர் ஒன்னா இருக்க நிலைமையே வந்தது அப்படின்ற மாதிரி விஷால் சொல்றாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஆர்வமா கேக்குறாரு. இல்லடா, நான் தான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன், நான் உங்களை லவ் பண்றதா நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே, உனக்கு வந்தது காஜி, அதை விட்டுட்டு லவ் கிவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டியா, கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப எனக்கே அப்படிதான்டா தோணுது, திரும்பி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலான் இருக்கன்ற மாதிரி இந்த விஷாலும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மரியாவோட கனவுல நிறைய சிம்பிள்லாம் வந்தது பாத்தீங்களா, என்னென்ன சிம்பிள் வந்தது அப்படின்றதெல்லாம் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிம்பிள் மூலியமா அவர் உங்ககிட்ட ஏதோ தகவலை ஷேர் பண்ண நினைக்கிறாரு போல. ஆக்சுவலா வருஷம் வருஷம் நாங்க ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்க அந்த ரிச்சுவலை பண்ணுவோம், உங்க மூலியமா அவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, அதனால தான் உங்களை எங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு போல, நம்ம அந்த ரிச்சுவலை பண்ணலாம், அது மூலியமா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே, நான் அந்த நாள் வந்துடுறேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுல பிரியா இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மரியாவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இல்லக்கா, இப்பெல்லாம் சுத்தமா நீங்க பிரேயரே பண்ண மாட்டீங்க, எப்பவுமே அந்த ட்ரெஸ் தான் போடுவீங்க, இப்பெல்லாம் நார்மல் ட்ரெஸ் தான் போடுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க.
முதல்ல நீ தான் நார்மல் ட்ரெஸ் போடுங்க, பிரேயரே பண்ணிட்டு இருக்கீங்களே, பிரேயர் பண்ணாம இருங்கன்னு சொன்ன, இப்ப நீயே மாத்தி பேசுறியே ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. மரியாவை அம்மா வீட்டை விட்டு அனுப்பி விட்டாங்கல்ல, அது கூட இப்ப பிரியாக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதனால அனுப்பி விட்டாங்கன்றது பிரியாக்கு தெரியல. இதை ஏங்க என்கிட்ட மறைச்சிங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல அவ்வளவுதானே, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அக்கா, நீங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க ரொம்ப லேட் நைட்டு வெளியே போறீங்க, திரும்பி வீட்டுக்கு வரீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியலக்கா, எனக்கு உங்களை நினைச்சா கவலையா இருக்கு, அதனால தான் இந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணலான்ற மாதிரி அந்த டேனியல் சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களோட டீம்ல இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா சாத்தான வழிபடுற மாதிரி இவங்க இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உன்னை போட்டு எரிக்க சொல்றாங்க, இவங்களுமே அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிச்சிட்டு லேட் நைட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் விஷால் இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி போறாரு. அப்ப குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே போறாரு. இப்ப வீட்டுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்பயும் லேட்டா வராங்கல்ல, அதனால பிரியா ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க. மரியாவும் பேசணும் மாடிக்குவான்னு கூப்பிடுறாங்க. பிரியாவும் வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இன்னும் 2 நாள்ல நான் இங்க இருந்து போயிடுறேன்ற மாதிரி மரியா சொல்றாங்க. எப்பவுமே இவங்க மறுப்பாங்கல்ல, ஆனா இந்த வாட்டி மறுக்க மாட்டாங்க. உங்க விருப்பம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவேன், நீ ஏதாவது என்ன மிஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி மீனை பார்த்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி படுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடு ராத்திரி யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா விஷால் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னதுக்கு எனக்கு ஓகேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதாவது ஒன்னா மட்டும் இருக்கலாம், லவ் கிவ் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, அவரும் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல ஒண்ணு மண்ணா இருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க, சூசகமா இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க கதவை லாக் பண்ணாம இப்படி ஒன்னா இருக்காங்க போல. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் தான். கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அடப்பாவி, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி முதல்ல விஷால போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க திட்டுற சவுண்ட் கேட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க. என்னாச்சு நான் கேக்குறீங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க பச்சையா அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. விஷாலோட ஃப்ரெண்டுக்கு தான் இந்த விஷயம் தெரியும்ல, ஓஹோ அப்படிதான் மாட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப விஷால திட்டினவங்க அடுத்ததா இந்த அக்காவை திட்டுறதுக்காக வந்துடுறாங்க. உன்னை சொந்த அக்கா மாதிரி தானே பார்த்தேன், எனக்கு போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மிதின்னு மிதிக்கிறாங்க. ஏ வேணா நிறுத்து அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான் தடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியே துரத்தி வர்றாங்க. இவங்களுமே நைட்டு நேரம் எங்க போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சாத்தான் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த சாத்தான் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை துரத்துற மாதிரிலாம் ஓடி வந்துட்டு இருக்கு. என்ன அந்த சாத்தான் பக்கத்துல வருது, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயத்துல இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி ஓடி இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பீச் இருக்க பகுதிக்கு தான் வந்து இவங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இவங்களுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க வயிறு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல பெருசுலாம் ஆயிட்டு இருக்கு. அதாவது சாத்தான் இவங்களோட வயிற்றுல இருந்து வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டைரக்டா காட்டுறாங்க. எக்ஸாக்டா அதை தான் இவங்க மீன் பண்றாங்களா என்னன்னு தெரியல, நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றேன். இவங்க பீச்சுக்கு வந்து பாக்குறாங்கல்ல, இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. சோ ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.